ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சண்டே ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் தொடர்ச்சி. நான் வந்து சண்டே வந்து எங்கெல்லாம் போனேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டே வந்து அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மலையனூர் தான் போயிருந்தோம். மேல்மலையனூர் முடிச்சுட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்குங்க. மணி ஒரு 11:30 இந்த டிராஃபிக் வந்து நம்ம பார்க்கும்போது சரியான ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து வெளியே அவுலூர்பேட்டை வந்துவிட்டோம். சரி ஒரு ஜூஸ் என்ன குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. சரியான வெயில். காலையில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்தளவுக்கு வெயிலே இல்லை. இப்போ மதியம் மணி 12:30 இருக்கும். சரி அவுலூர்பேட்டை வந்துவிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஜூஸ் குடிக்கதாங்க வந்திருக்கோம். ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து திருவண்ணாமலைக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா பெரியவன் படிக்கிறான்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி அவனை பார்த்து 10 நாள் ஆகிடுச்சா, அதனால் குழந்தைய பார்க்கலான்னு தான் வந்துட்டுருக்கோம். திருவண்ணாமலை உங்களுக்கு மழை தெரியுது பாருங்கள். ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து திருவண்ணாமலையே ரீச் ஆகிட்டோங்க. திருவண்ணாமலை கோவில் நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அந்த போர்டில் எழுதியிருந்தது, நான் அதை அப்படியே சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இல்லை திருவண்ணாமலைக்கு வேறு ஏதாவது வேலையாக கூட வந்திருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு என் பையனை சேர்க்கறதுக்கு முன்ன ஒரு 2 டைமோ 3 டைமோ நான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேங்க, அவ்வளோதான். அப்போலாம் நான் திருவண்ணாமலை நான் வந்ததே கிடையாது. 3 டைம் வந்து நாங்கள் கிரிவலம் வந்திருக்கோம். இப்போ என் பையனை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவோம். அண்ணாமலையாரோடைய கோபுர தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போகவே முடியாது. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. அண்ணாமலையாரோடைய மலை தாங்க. நம்ம மலைக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஸ்கூல், பேக் சைடு. ஆனால் பார்க்குறதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியும், கொஞ்சம் தொலைவு தான். ஆனால் இப்போ சைன் பண்ணிவிட்டு நாங்கள் அவனை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறோம். மணி கரெக்டாக 1:30 மணி. அவன் வந்து ஹாஸ்டல்லையும் வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்ருப்பான். அவனை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ வெளியே வந்துவிட்டோம். அவனுக்கு வந்து திங்ஸ்ல வந்து நிறைய வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதெல்லாம் சரி அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ கோயிலாண்ட தான் வந்திருக்கோம். கோயிலாண்டேருந்து அங்கே வந்து அன்னபூர்ணின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எப்போ வந்தாலும் அங்கே தான் சாப்பிட்றது. வெஜ்ஜு அப்படின்னா வந்து அன்னபூர்ணி ஹோட்டல் கோயிலாண்டியே இருக்குது, நல்லாயிருக்கும். யாராவது திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணி ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் வந்து 2 நாள் கழித்து தான் போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைன்றதுனால பாருங்கள் செம்ம ரஷ்ஷு. அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. அன்னதானத்துக்காகவே இவ்வளோ ரஷ்ஷு. நாங்களும் வந்து அன்னதானம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஆந்திராக்காரர் தாங்க. தமிழ் ஆளுங்க மேக்ஸிமம் கம்மி தான். எல்லாருமே வந்து ஆந்திராவில் தான். இது திருப்பதியானே ஒரு டைம் டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி நாங்களும் அன்னதானம் வாங்கலாம் தானே க்யூவில் நின்றுட்டுருக்கோம். தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம். வாழ்க்கையில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுங்களா? நம்ம வந்து வாழ்க்கையில் நிதானமாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது அன்னதானம். நம்ம வந்து அன்னதானம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம வந்து கொடுத்தா ரொம்பவே நல்லது. கோயில் உள்ள போகலான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்து வந்திருக்கோம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது. க்யூ பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அந்தளவுக்கு இருக்குது ஜனம். சரியான ஜனங்க. 7 மணி நேரமாக நிற்கிறாங்களா 8 மணி நேரமாக நிற்கிறாங்களா. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1:30. மதியம் 1:30 மணிக்கு நாங்கள் அவங்க க்யூவில் நிற்கிறவங்கள கேட்டோம், எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து 5 மணி நேரம் நிற்கிறோன்னு ஒருத்தர் சொன்னார். இல்லை 6 மணி நேரம் ஆயிடுச்சுமா நாங்கள் நின்று அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் விளக்கு போடலான்னு சொல்லிவிட்டு கோபுரத்துக்கு வெளியவே வந்து தேங்காய் பழம் விளக்கு எல்லாமே வந்து விற்கிறாங்க. அங்கேயே வந்து விளக்கு போகிறதுக்கு இடமும் வச்சுருக்காங்க. ஒரு தீபம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இப்போ நான் சாமியை வந்து கும்பிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த தீபம் வந்து அப்படியே செட்டு வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கி ஏற்றிட்டு வெளியே கோபுர தரிசனம் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ கோயில் உள்ள வந்துவிட்டோம். செம்ம க்யூ பாருங்கள். இங்கே உள்ளே இருக்கிறவங்கள நாங்கள் கேட்டோம், எவ்வளோ நேரங்க நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நீங்கள் 7 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோங்க. நாங்கள் காலையில் மணி 8 மணிக்கு க்யூவில் வந்து நின்னோம் அப்படின்னாங்க. சரிங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு நமக்கும் ஒரு நேரம் வரும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து முருகர் இருக்கார். இது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து முருகர் இருக்கார். உள்ளே போய் முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நாங்கள் கோயிலாண்டியே தாங்க. கோயில் உள்ளவே தான் நாங்கள் உக்காந்துட்டு இருந்தோம். நந்தியை வந்து போய் பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் வந்து கேட் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க நந்தியாண்டை அப்படின்னாங்க. சரி நம்ம 5 மணி வரைக்கும்லாம் நமக்கு டைம் இல்லை. அவன் வந்து 4 மணிக்கெலாம் ஹாஸ்டலில் விட்டுட்டு நாங்களும் கிளம்புனோம். அதனால நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு முருகரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலிருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா
பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு 2 பஸ்ஸு ஒயிட் கலர் பஸ்ஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க வந்து நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறலாம். ஃப்ரீ பஸ் தான். நம்ம கோவில்லே வந்து இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. கிரிவலம் போக முடியாதவங்க, நடந்து போக முடியாதவங்க, வயசானவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க, அவங்களாம் வந்து எங்களால் அவ்வளோ லாங் நடந்து போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கோவில் வாசல்லே இந்த பஸ்ஸு வந்து நிற்கிது. ஃப்ரீ தாங்க. ஒரு முக்கியமான ஒரு 5-6 கோவில் வந்து அவங்க நிறுத்தி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா டைமிங்லாம் கிடையாது. 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்து பஸ்ஸு வந்து அங்கே இருக்கும். ஒரு 5-6 பஸ்ஸு விட்டுருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு திங்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம். நிறைய கேட்டிருந்தான். ஸ்லிப்பரு, அப்புறம் ஸ்நாக்ஸு, பெல்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தான். அதனால் அது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மழை வர மாதிரி கிளைமேட் இருக்குது. அந்த மலைக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து செம்மையாக இருட்டிகிட்ருக்கு. அங்கே எங்கேயும் மழை பெய்யுதா என்னன்னு தெரில. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிது. சரி அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் எங்கள் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.